அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் பாராட்டு. மாவீரர் தினத்தை முன்னிட்டு துயிலும் இல்லத்தில் சிரமதான பணிகள் ஆரம்பம். போதைப் பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பம். அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. இலங்கையில் தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம். இலங்கை ரயில்வேயில் பெண்களுக்கு அதிகம் வேலைவாய்ப்பு. சுன்னாகத்தில் வன்முறை குழு அட்டகாசம். லட்சக்கணக்கான சொத்துகள் நாசம். அளவுக்கு அதிகமான பயணிகளுடன் பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து. 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான முதிரை மரக்குற்றிகள் தர்மபுரம் போலீசாரால் மீட்பு. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள வத்திக்கானின் நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது நாட்டில் பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவதன் மூலம் இலங்கையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் மிகவும் பாராட்டினார். மேலும் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்தவும் இலங்கை மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் வத்திக்கான் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் அவர் உறுதி தெரிவித்தார். இலங்கைக்கும் வத்திக்கானுக்கும் இடையில் நிலவும் அரை நூற்றாண்டுகால இராஜதந்திர உறவுகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். இந்த உறவுகள் இலங்கைக்கு பல நன்மைகளை பெற்றுத் தந்ததாகவும் இது ஆன்மீக ரீதியானது மட்டுமல்லாமல் நாட்டில் மனித கண்ணியத்தை மேம்படுத்துவதில் மிகவும் முக்கியமானதாக அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக அவர் வத்திக்கானுக்கு நன்றி தெரிவித்தார். தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் இவ்வாண்டு நவம்பர் 27ஆம் திகதி தமிழ் மக்களால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களும் நினைவு நிகழ்வுக்காக தயாராக ஆரம்பித்துள்ளது. இதற்கமைய மன்னார் மாவட்டத்தில் பண்டிவிரிச்சான் மாவீரர் துயிலும் இல்லத்தில் இவ்வாண்டுக்கான மாவீரர் நாள் நிகழ்வுகள் செய்வதற்கான சிரமதான பணிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவினரால் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த ஆரம்ப நாள் நிகழ்வு மற்றும் சிரமதான பணியில் முன்னாள் போராளிகள், மாவீரர்களின் பெற்றோர்கள், துயிலுமில்ல பணிக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். போதைப் பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளது என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் சாவகச்சேரி பிரதேச செயலகம் இணைந்து நடத்திய நடமாடும் சேவை சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். போதைப் பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளது. இந்த சமரை கண்டு அஞ்ச வேண்டாம், அதற்கு பேராதரவு தாருங்கள். வடக்கு மண்ணிலிருந்து போதைப் பொருள் மாஃபியாக்கள் உட்பட குற்றச் செயல்களில் ஈடுபடும் தரப்புகளை துடைத்தெறிவோம். போதைப்பொருள் விற்பனையாளர்கள், கஞ்சா கடத்துபவர்கள் மற்றும் வாழ்வெட்டு குழுவினரால் யாழ் மாவட்டம் சீரழிந்து வருகின்றது. எனவே இவற்றுக்கு முடிவு கட்டி சுமூக நிலைமையை தோற்றுவிக்குமாறு யாழ் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தற்போது போதைப்பொருள் கும்பல் மற்றும் பாதாள குழு உறுப்பினர்களின் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வருகின்றது. போதைப்பொருளுக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை நாடு தழுவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாதாள குழு பின்னணியில் கருப்பு நிர்வாக பொறிமுறையொன்றே உள்ளது. இதற்கு உதவும் சில நபர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கவே செய்கின்றனர். இதன் பின்னணியில் கருப்பு பணம் புகுந்து விளையாடுகின்றது. இந்நிலைமையை கண்டும் காணாதது போல் இருக்க முடியாது. அது எமது இளைய தலைமுறையினருக்கு இழைக்கும் பெரும் துரோகமாகும். எனவே யுகத்துக்கு முடிவு கட்டப்படும். மக்களால் சட்டப்பூர்வமாக செயல்படும் அரசாங்கம்தான் நாட்டை ஆள வேண்டும். கருப்பு உலகத்தால் நிர்வாகத்தை முன்னெடுக்க இடமளிக்க முடியாது என்றார். இலங்கையில் நேற்றைய தங்க விலையில் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1000 ரூபாயால் குறைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் நேற்றைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,17,000 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 2,93,200 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 39,625 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 36,650 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது.
இதேவேளை வெள்ளியின் விலை கிராம் ஒன்றுக்கு 750 ரூபாயாக விற்பனை செய்யப்படுவதாகவும் இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் 165 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக பல முக்கிய பதவிகளுக்கு பெண்களை ஆட்சேர்ப்பு செய்ய அனுமதிக்கும் கொள்கை முடிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதுவரை ரயில்வே என்ஜின் சாரதிகள், ரயில் கட்டுப்பாட்டாளர் மற்றும் நிலைய மேலாளர் போன்ற பதவிகளுக்கு ஆண்கள் மட்டுமே தகுதியுடையவர்களாக இருந்தனர். 2012 முதல் 2015ஆம் ஆண்டு வரை ரயில்வே மேற்பார்வை மேலாளர் பதவிக்கு பெண்கள் முதலில் சேர்க்கப்பட்டனர். அரசாங்கத்தின் தற்போதைய பொருளாதார கொள்கைகளுக்கு ஏற்ப எடுக்கப்பட்ட இந்த புதிய முடிவு பாரம்பரியமாக ஆண்கள் வகிக்கும் பொதுத்துறை பணிகளில் பெண்களுக்கு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்தார். திணைக்களத்தின் தற்போதைய விதிமுறைகளில் பெண் ஆட்சேர்ப்புக்கான ஏற்பாடுகள் இல்லாததால் அரசியலமைப்பின் 55வது பிரிவின் துணைப்பிரிவு 1இன் கீழ் அமைச்சரவையின் ஒப்புதல் வழங்கப்பட்டது. நேற்று முன்தினம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சூறாவத்தை பகுதியிலுள்ள வீடு ஒன்றில் வன்முறை குழு ஒன்று அட்டகாசம் புரிந்துள்ளதால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த வீட்டிற்குள் அத்துமீறி உள்நுழைந்த குறித்த வன்முறை குழு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மீது தீ வைத்துள்ளது. இதனால் முச்சக்கர வண்டியானது முழுமையாக தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. மேலும் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதுடன் வீட்டில் உள்ள பொருட்களும் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்நிலையில் விழிப்படைந்த வீட்டார் தீயை அணைத்ததால் மேலும் சேதங்கள் ஏற்படுவது கட்டுப்படுத்தப்பட்டது. இச்சம்பவம் குறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுன்னாகம் போலீசார் இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று அளவுக்கதிகமான பயணிகளை ஏற்றிக்கொண்டு A9 வீதி முகமாலை பகுதியில் போக்குவரத்தில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, அதிக வருமானத்தை பெறுவதற்காக போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் அதிகளவான பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆபத்தான முறையில் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. குறிப்பாக அரசு பேருந்துகள் சேவை நோக்கில் தமது பணியினை செய்வதனை முழுமையாக விட்டுவிட்டு லாப நோக்குடன் செயற்படுவதால் தற்போது பயணிகள் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு வருகிறது. இவ்வாறான செயற்பாடுகளால் தான் பாரியளவு விபத்துக்கள் ஏற்படுகின்றதாகவும், இதனை கவனத்தில் கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த உரிய தரப்பினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியிலுள்ள மரத்தளபாட உற்பத்தி நிலையத்திற்கு அனுமதி பத்திரம் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட முதிரை மரக்குற்றுகளை நேற்று போலீசாரால் மீட்கப்பட்டன. தர்மபுர போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைவாக முதிரை மரக்குற்றுகளை போலீசார் மீட்டதுடன் அவற்றை எடுத்துச் செல்ல பயன்படுத்திய வாகனங்களுடன் 3 சந்தேக நபர்களையும் கைது செய்தனர். வாகனம் மற்றும் சந்தேக நபர்களை நாளைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வட்டுக்கோட்டை இந்துக் கல்லூரியின் பரிசளிப்பு விழாவும் நிறுவுனர் நினைவு தினமும் நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை இந்துக் கல்லூரியின் சோமசுந்தர புலவர் அரங்கில் நடைபெற்றது. கல்லூரியின் வளாகத்தில் அமைந்துள்ள சரஸ்வதி சிலையடியில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. பின்னர் தேசிய கொடி, பாடசாலை கொடி என்பன ஏற்றி வைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து விருந்தினர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. பின்னர் மேற்கத்திய இசைவாத்தியங்கள் முழங்க விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டு இறைவணக்கம் இசைக்கப்பட்டு நிகழ்வானது ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை, தலைமையுரை, விருந்தினர்கள் உரைகள், மாணவர்களது கலை நிகழ்வுகள் மற்றும் பரிசில்கள் வழங்கல் என்பன இடம்பெற்றன. கல்லூரியின் பதில் அதிபர் மயூரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பரிசளிப்பு விழாவில் விருந்தினர்கள், ஆசிரியர்கள், அயர் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர் மற்றும் நலன் விரும்பிகள் என பலரும் இந்த பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர். பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றனர். அவருக்கு நிறைவேற்றை பெறும் மாணவர்களுக்கு வருடந்தோறும் பணம் நிறுவனர் நாளும் அம்பலவாணர் நாவலர் அவர்களால் கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்ட புரட்டம். நமது கல்லூரியில் 831 மாணவர்கள் கல்வி இருக்கின்றனர்.
Second, Novena, செவி ஆ சரணியா மூன்றாம் இடம் மணியம் தமிழ் மணி வே ஓகினா தினேஷ் இவன நவரோஜன் காளீஸ்வர சர்மா கிருஷ்ணாரி வணிகம் முதலாம் இடம் University of Pennsylvania. நீண்ட காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த நல்லூர் பிரதேச சபையின் உபதவிசாளரின் சகோதரன் போதைப்பொருளுடன் யாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கோண்டாவில் பகுதியில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.